ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ரெட்மி 13 ப்ரோ ப்ளஸ்ஸை விட பெட்டராக இருக்குதான்னு சொல்லி கூட பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி ரியல்மி 12 ப்ரோக்குமே 12 ப்ரோ ப்ளஸுக்கு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கு. எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. டிஸ்பிளே வந்து 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120Hz ரீஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து 90 கொடுக்குறாங்க. நம்மளுக்கு யூசேஜ் பண்ணுறதுக்கு நல்லா டீசெண்டான டிஸ்பிளே எல்லாம் காமனாகவே இதை கொடுப்பாங்க. அதே போல் இதை AMOLED கொடுக்குறாங்க, 120 கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குங்க. அடுத்தது ஒரு ப்ராசஸ் ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 2 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், இன்றைக்கி ஜென்ரேஷன் நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஆனால் ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தபுளாக தெரியல. ஏன்னா இது வந்து 24,000க்கு அந்த ரேஞ்சில் இருந்தால் கரெக்டாக இருக்குது. இதோட கேமரா வந்து 200 MP வைட் ஆங்கிளும் 64 MP பெரிஸ்கோப் கொடுக்குறாங்க, 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. இது வந்து ரேர் கேமராவா. பெரிஸ்கோப் சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு போர்ட்ரேட் வீடியோஸ் எடுக்கணும் பெட்டராகவே இருக்குங்க. அந்த மொபைல் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் வீடியோவில் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. டெலிஃபோட்டோ கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. இது வந்து ரேர் கேமரா வந்து 4K வீடியோவை 60 எபிஸில் வந்து வீடியோ எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வச்சு 1080pயில் 30 எபிஸ் வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்க முடியுங்க. இது நார்மலாக கொடுக்கறதா அதே போல் கொடுக்குறாங்க. ரேர் கேமரா மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் ரியல்மிலேருந்து. அடுத்தது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான மேசிவ் பேட்டரி தாங்க. கூட 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி ஃபில் பண்ணுறதுக்கு 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. போன டைம் ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸில் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்தாங்க, 120 கொடுத்தாங்க. இந்த டைமு கொஞ்சம் 18 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி 100 வர கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா வேரியண்ட்டில் வந்து 100 வர கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேரியண்ட் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ரேம் வேரியண்ட் வந்து 8GB 12GB ரேம் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே நம்ம ஸ்டோரேஜ் வந்து 128 256GB 512 வரைக்கும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்குங்க. ப்ரைஸை பற்றி தான் நம்ம பார்க்கணுங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 32,000 33,000 ரேஞ்சில் வருதுங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு என்ன கேட்டால், இந்த ப்ராசஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாதுங்க. இது ரூமராக இருந்துச்சுன்னா ஓகேங்க. சப்போஸ் இது வந்து நம்மளுக்கு ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 2 கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸ் ஒர்த்தே கிடையாதுங்க. நம்மளுக்கு MediaTek இல்லாத 750 60 அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குது. சப்போஸ் இல்லை கம்மியாக இது மாதிரி 7 Gen 2 கொடுத்தா 22,000 23,000 ரேஞ்சுக்கு இது கரெக்டாக இருக்குது. 25,000 கூட ஒர்த்துன்னு வைங்க. ஆனால் 32,000 இந்த ப்ராசஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. கேமரா ஓகே டீசெண்டாக இருக்குது. ஏன் பெரிஸ்கோப்ஸ் கொடுக்கறதுனால போர்ட்ரேட்லாம் எடுக்க கரெக்டாக இருக்குது. கேமரா டீசெண்டாக இருக்குது. அதே போல் நான் பேட்டரி ஓகே தான், எல்லா மொபைலும் கொடுக்குறாப்புல தான். அதே போல் டிஸ்பிளேவும் எல்லா மொபைலும் கொடுக்குறாப்புல. ப்ராசஸ் மட்டும் இந்த 7 Gen கொடுக்காம வேறு ஏதாவது கொஞ்சம் ஹெவியாக கொடுத்தா டெஃபினட்டாக இந்த மொபைல் ஒர்த்துங்க. சப்போஸ் நான் சொன்னாப்புல இந்த ப்ராசஸ் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தே கிடையாது. ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 2 கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த 33,000 ரேஞ்சுக்கு இந்த ப்ராசஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம தலையில் நம்மளே மண்ணை மாதிரி போட்டுக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ப்ராசஸ் வருதா இல்லை வேறு ப்ராசஸ் கொடுத்தா நல்லா பெட்டராகவே இருக்குங்க. வேறு ப்ராசஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பெஸ்ட் மொபைலுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதுக்கு ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸுக்கு ரெட்மி 13 ப்ரோ ப்ளஸுக்கு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள், எது பெஸ்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.